இப்போ உலக ரீதியாக நாங்கள் இப்போ பார்க்கும்போது இந்த பலஸ்தீன் பிரச்சனை சாதாரண பிரச்சனை முடியாதுன்னு முஸ்லீம்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதுவும் யூதர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ 54 நாடுகள் இருந்தாலும் இதில் 5 நாடுகள் தான் இப்போ பலஸ்தீன சார்பாக யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறது. இதில் இப்போ சவுதியும் களம் இறங்கிக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஈரானை சுற்றி வளைக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ சுற்றி வளைச்சிட்டாலா இல்லையாண்டு அங்கே போக போக பார்க்க முடியும். அப்படி பார்த்துட்டு பார்க்கும்போது அதில் நடு போதில் இருந்த நாடுகள் இப்போ தான் ஒவ்வொரு நாடாக இஸ்ரேல் பக்கம் பலஸ்தீன் பக்கமும் சாஞ்சு கொண்டு வருகிறது. இதில் இலங்கை எதுக்காக பலஸ்தீன் பக்கம் சாஞ்சது அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்றுமே புரியவில்லை. ஏன்னா இந்த இலங்கையில் எல்லா சகல மதங்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு நாட்டில் உண்டு. அப்படி இருக்கும்போது எல்லா உயிரினங்களையும் நேசிக்கும் ஒரு நாடு இலங்கை வந்து கொண்டிருந்தாலும் அந்த நாடு இப்போ இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிருக்குது. அது பொதுவாக நிற்கும் போதும் கூட இஸ்ரேல்கள் அந்த அனுரகுமாரை விரட்டி கொண்டு தான் இருந்துக்கிறாரு. மறைமுகமாக நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டி நான் உன்னை போட்டுருவேன்னு சொல்கிற மாதிரி இலங்கை மேலே குண்டு போட்டுருவேன்னு விரட்டி கொண்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துக்கிறா அனுரை இப்போ 4ஆம் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிடாரு. அதுலேயும் இந்த பிரமர் இந்தவர் அவரை கைது பண்ணக்கூடிய வேலைகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர் மேலே இன்னும் தப்பான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற போகிற ஒரு யூடியூப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அப்போ அவரை மேற்கொண்டு வீடியோக்களை தேடும்போது எந்த ஒரு வீடியோவுமே எனக்கு இதுவரை கிடைக்கல. அப்படி வீடியோ கிடைச்சிச்சுன்னா அது யார் சொன்னதுன்னு பார்த்து ஆதாரத்தோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக போடுவேன். இப்போ அதில் மேற்கொண்டு இப்படி போய் நிற்கும்போது இந்தியாவில் நாங்கள் பார்க்கும்போது இந்த பலஸ்தீன் பிரச்சனை எவ்வளோலாம் அரபு நாடுகள் இருந்தாலும் முஸ்லீம்கள் இருந்தாலும் துவா கேட்டுக்கொண்டு தௌபா செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். பலஸ்தீனை கைவிட்டார்கள். இதில் இன்னொன்று பார்க்கும்போது 2 அரபு நாடுகள் அழிஞ்சிக்குது. அழிஞ்சதை காரணம் துருக்கியும் சவுதி அரேபியாவும் என்று இன்னொரு பக்கம் விரிவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சவுதி இப்போ தான் ஈரான் பக்கம் சாஞ்சிருக்குது. இப்போ உலகம் அழிவதற்கு நெருங்கி விட்டதா இல்லையாண்டு நமக்கு புரியில் தோன்ற மணி நெஞ்சிக்குள்ளே பரப்புற மணி சில விஷயங்களும் நடந்து முடிஞ்சுக்கிறவா. ஆண்டா இந்த பயணம் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாத ஒரு புரியாக இப்போதைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லுர் ரஹ்மான்.